எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த நவீன பரபரப்பான உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் ஒரு ரொம்ப எளிமையான வழியை சொல்லுது. இது பார்க்க ரொம்ப சின்ன செயலா இருந்தாலும் இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். ஓம் அகத்திசாய நம. இது ஒரு பிரார்த்தனை. அடுத்து வரப்போற ஞானத்தை நாம முழுமையா உள்வாங்கிக்க நம்ம மனச ஒருமுகப்படுத்தி தயார்படுத்துற ஒரு தொடக்கம். முதல்ல இந்த சக்தி வாய்ந்த செய்தி எங்க இருந்து வருது, இதோட மூலம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாமாங்க. இந்த போதனையோட ஆணிவேரு ஜீவநாடி தாங்க. ஜீவநாடினா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒருத்தரோட வாழ்க்கை நாடிய வாசிக்கிற ஒரு புனிதமான முறை. மனித குலம் நல்லா இருக்கணும்னு மதிக்கப்படுற முனிவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இதுல இருக்குன்னு நம்பப்படுது. அதனால இது ஏதோ ஒரு சாதாரண அறிவுரை கிடையாது, இது ஒரு ஆழமான ஞானத்தோட வெளிப்பாடு. இப்போ நீங்க பார்க்கறதான் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க ஆளுமைகள். அகத்திய பெருமான், இந்த வாக்க நமக்கு உரைத்தவர் காகபுஜண்ட மகரிஷி. இவங்க 2 பேருமே மிகவும் மதிக்கப்படுற ஞானிகள். அவங்களோட வார்த்தைகள் சித்தன் அருள் அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவே இந்த போதனைக்கு ஒரு பெரிய வரலாற்று ஆன்மீக முக்கியத்துவத்தை கொடுத்தது. சரி, இப்ப இந்த போதனையோட முக்கியமான அறிவுறுத்தலுக்கு வருவோம். இது எவ்வளோ எளிமையானது, எல்லாராலையும் பின்பற்றக்கூடியதுன்னு நீங்களே பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லுது. அதுதான் சித்திரை மாசம். சித்திரைங்கிறது நம்ம தமிழ் சூரிய நாட்காட்டியோட முதல் மாசம். பொதுவா ஏப்ரல் மத்திக்கு மேலே இருந்து மே மத்தி வரைக்கும் வரும். கரெக்டா சொல்லணும்னா கோடை காலம் ஆரம்பிக்கிற அந்த நேரம். இப்போ அந்த அறிவுறுத்தலே பாருங்க, ரொம்ப தெளிவா 3 படிகளா பிரிச்சிருக்காங்க. நேரம், சித்திரை மாசத்துல செயல், தண்ணியும் உணவும் கொடுக்கணும். யாருக்கு? 5 ஜீவராசிகளுக்கு, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி உயிரினங்களுக்கு. இவ்வளோ நேரடியான எளிமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா? அடுத்து நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு போறோம். இந்த சின்ன செயலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்மீக கொள்கையை இப்போ ஆராயலாம். இதுதான் இந்த போதனையோட இதய பகுதியே. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வெறும் தண்ணி வைக்கிறது, கொஞ்சம் சாப்பாடு போடுறது, இது எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும்? இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்தும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில் இதோ இங்க இருக்கு. இந்த வரியை நல்லா கவனிங்க. அவைதன் மகிழ மகிழத்தான் மனிதன் இனிமேலும் நன்றாக வாழ்வான். இது விலங்குகளோட மகிழ்ச்சிக்கும் மனிதர்களோட நல்வாழ்வுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த ஸ்லைடு அந்த தொடர்பை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. நம்ம விலங்குகளுக்கு உணவும் நீரும் கொடுக்கும்போது அவை சந்தோஷப்படுது. அந்த உயிரினங்கள் சந்தோஷப்பட மனித குலம் நல்லா வாழுது. இது ஒரு அழகான பரஸ்பர தொடர்பு. காரணத்துக்கும் விளைவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நேரடி சங்கிலி தொடர். இப்போ இல்லாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறும் ஒரு ஆலோசனையா மட்டும் இல்லாம மனித குலத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு உறுதியான வாக்குறுதியா இந்த போதனையே முன்வைக்குது. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். அந்த மூலநூல் இதுக்கு பயன்படுத்துற வார்த்தை நிச்சயமான வாக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு உறுதியான தீர்க்க தரிசனம். இந்த நல்ல விளைவு கண்டிப்பா நடக்கும்னு ஆணித்தரமா சொல்லுது. இந்த விளக்கத்தை நாம முடிக்கிற நேரத்துல இந்த பழங்கால ஞானத்தை நாம தனிப்பட்ட சிந்தனைக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். நாம உதவி செய்யற அந்த வாயில்லா ஜீவன்களோட கண்கள்ல நம்மளோட சொந்த மகிழ்ச்சியை பிரதிபலிக்க கூடுமா? சிந்திச்சு பாருங்க.